ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி விளையாட்டுத் துறையில் இருக்கிறவங்க அவங்களுக்கு அடிபடுறது, அவங்களுக்கு ஜவ்வு பிஞ்சு போகிறது, ஜவ்வு விலகிறது, ஜவ்வு ஒரு தொத்திட்டு இருக்கிறது, இது மாதிரியெல்லாம் ரொம்ப காமன். அவங்களுக்கு சுளுக்கு ஆயிடுறது. இதெல்லாம் இன்றைக்கி அதை எப்படி தடுக்கலாம், இல்லை அதுலேருந்து எப்படி வெளியில் வரலான்னு பார்க்கலாம். ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவும், அது வந்து ஒரு கேரியராகவும், அது வந்து ஒருத்தவங்களுக்கு ஹெல்த்தியாக ஃபிட்னஸை உருவாக்குறதாகவும் இருக்குது. ஸ்போர்ட்ஸில் நிறையா இருக்குது. இப்போ ரொம்ப உலகத்திலேயே ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறது வந்து ஃபுட்பால் அண்டு கிரிக்கெட் தான். அதை தவிர ஹாக்கி, பேட்மிட்டன், டென்னிஸ், டேபிள் டென்னிஸ், கபடி, ரன்னிங், அப்புறம் குத்துச்சண்டை, WWF, அப்புறம் நிறையா இருக்குது. லைக் ஸ்விம்மிங் போட்டி, அப்புறம் ஓட்டப்பந்தயம், இந்த மாதிரி நிறையா இருக்குது. சரிங்களா? இந்த மாதிரி இருக்கிறப்போ ஸ்போர்ட்ஸில் அவங்க கஷ்டப்பட்டு இப்போ ஓடுறாங்க, இல்லை ஒரு விளையாடுறப்போ ஒரு பேஸ்கெட் பால் இப்படி போடுறாங்க, இல்லைன்னா கிரிக்கெட் வேகமாக வர்ற பந்தை எதிர்த்து 6 அடிக்கிறாங்க. இந்த மாதிரி அவங்க கொஞ்சம் ஹார்டான ஒர்க்கில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. அப்போ ஹார்டான ஒர்க்கில் இன்வால்வ் ஆகிறப்போ அவங்களுக்கு இன்ஜூரி வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அடிபடுறதுக்கான வாய்ப்பு, ஃப்ராக்சரும் ஆகலாம், லிகமெண்ட் இன்ஜூரி, அதாவது ஜவ்வு பிஞ்சு போகலாம், இல்லை சுளுக்கு ஆகலாம், ஸ்ட்ரெயின் அப்படியெல்லாம் ஆகலாம். ஸோ டிஸ்லொகேஷன் ஆகலாம், ஷோல்டர்லேயோ நீலேயோ, இந்த மாதிரியெல்லாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஃபிசியோதெரப்பி ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட்டில் முக்கியமான இடத்த வகிக்குது. எப்படின்னு கேட்டால், இப்போது ஒருத்தவங்களுக்கு சுளுக்கிருச்சின்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள், ஒரு தைஸில், ஒரு காஃபில், இல்லை இந்த இடத்துல டெல்டாய்டில் எதுலையாச்சும், அதாவது பிஞ்சிருச்சு, பிஞ்சிருச்சு. அது சும்மா விட்டால் சரியாகிறதில்ல, இல்லை ரொம்ப லேட் ஆகும். ஆனால் அதுக்கு ஐஸ் வச்சு ரெஸ்ட் கொடுத்து, ரைஸுன்னு சொல்லுவாங்க, ரெஸ்ட்டு, ஐஸு, க்ரப் பேண்டேஜ், எலிவேஷன், தூக்கி வச்சு படுக்கிறது, இதையெல்லாம் பண்ணுறப்போ சீக்கிரமாக அது சரியாகுது. அதை விட ஃபிசியோதெரப்பியில் அல்ட்ராசவுண்ட்னு ஒரு மெஷின் இருக்குது. அது வச்சா 10 நாளில் சரியாகிறது, ஒரே நாளில் சரியாயிடும். ஏன்னா அது உள்ளே போய் 900 மடங்கு பிளட் சர்க்குலேஷன் அதிகப்படுத்துது. ஸோ இது மாதிரி ஸ்போர்ட்ஸில் ஃபிசியோதெரப்பியோட பங்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸ்போர்ட்ஸ் வீரர்கள் இந்த மாதிரி ஆகிறதுக்கு நான் அல்ட்ராசவுண்ட் சொன்னேன். மற்றபடி லிகமெண்ட் இன்ஜுரி, லிகமெண்ட் டேரு, அப்புறம் ஸ்பைனல் கார்டில் ஜவ்வு விலகிறது, டிஸ்க் பல்ஜு, ஜவ்வு வீங்கிறது, டிஸ்க் ப்ரொலாப்ஸ், ஜவ்வு விலகிறது, டிஸ்க் ப்ரொட்ரூஷன், ஜவ்வு தொத்திட்டு இருக்கிறது, இதெல்லாம் கூட ஒரு ஹார்டான ஒரு ஸ்போர்ட்ஸ் விளையாடுறப்போ அதில் இன்ஜுரி ஆகிறதுனால, இல்லை ஒரு விஷயத்தை பந்தை ஓங்கி அடிக்கிறாங்க அதில் கூட வர்றதுக்கோ, இல்லை அவங்க ஒரு ஃபுட்பால் விளையாடுறப்போ கீழே விழுந்துடுறாங்க அதில் வர்றதுக்கோ, இல்லை ஒரு குத்துச்சண்டையில் ஒரு WWFல இப்படி பிடிச்சி இப்படி கஷ்டப்பட்டு ஒருத்தவங்களை தூக்கி போடுறாங்கன்னா அப்போ கூட விலகிறதுக்கோ, அது வெயிட் தூக்குறது தானே, ஒருத்தரை தூக்கி போடுறாங்க, அப்போ வந்து அது அப்படியெல்லாம் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது ஃபிசியோதெரப்பியில் பிபிடி முடித்து MPTன்னு இருக்குது, மாஸ்டர் இன் ஃபிசியோதெரப்பி. MPTயில் ஆர்த்தோன்னு இருக்குது, எலும்பு சம்மந்தப்பட்டது, நியூரோன் இருக்குது, நரம்பு சம்மந்தப்பட்டது, கார்டியோன்னு இருக்குது, ஹார்ட் சம்மந்தப்பட்டது, ரெஸ்பிரேட்டரின்னு இருக்குது, லங்ஸ் சம்மந்தப்பட்டது. அது மாதிரி ஸ்போர்ட்ஸ்னு இருக்குது, ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி, ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்டது, விளையாட்டுத்துறை. அது மாதிரி கைனகாலஜி இருக்குது, அதாவது ப்ரீ ப்ரெக்னன்சி, போஸ்ட் ப்ரெக்னன்சி, ப்ரீநேட்டல், போஸ்ட் நேட்டல் எக்ஸசைஸ். ப்ரீ ப்ரெக்னன்சி எக்ஸசைஸ் பண்ணால் நார்மல் டெலிவரி வர்றதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம். போஸ்ட் ப்ரெக்னன்சி பண்ணால் பிளாட் அப்டாமன் வர்றதுக்கும் வேறு எந்த காம்ப்ளிகேஷன் வராமல் இருக்கிறதுக்கும் உதவியாக இருக்குது. அந்த மாதிரி இன்னும் கார்சினோமா, இன்னும் பீடியாட்ரிக்ஸு அப்படியெல்லாம் இருக்குது. சைல்டு பீடியாட்ரிக்ஸ்லேயே வந்து ஒரு பீடியாட்ரிக்ஸ் ஆர்த்தோ, பீடியாட்ரிக்ஸ் நியூரோ அப்படியெல்லாம் இருக்குது. ஸோ ஃபிசியோதெரப்பி ஒரு வாஸ்ட் ஃபீல்டு. இது வந்து கம்ஸ் அண்டர் மெயின் ஸ்ட்ரீம் மெடிசன்னா இங்கிலீஷ் மெடிசன் ஏன் உலகத்தில் வந்து இவ்வளோ தூரம் ரொம்ப ஃபேமஸ்னால் எவிடன்ஸ் பேஸ்டு. அந்த எவிடன்ஸ் பேஸ்டாக இருந்து இவ்வளோ பேரை வந்து அது காப்பாற்ற உதவியாக இருக்குது. அதுலேயும்
இங்கிலீஷ் மெடிசனில் இருக்கிற மற்ற டிபார்ட்மெண்ட்டில் கொஞ்சமாச்சும் சைடு எஃபெக்ட் இருக்கிறதுனால மக்கள் கொஞ்சம் பயப்படுவாங்க. ஆனால் ஃபிசியோதெரப்பியில் சைடு எஃபெக்டே இல்லை. ஒரு இயற்கையான இதாக இருக்குது. அதாவது எக்ஸசைஸில் க்யூர் பண்ணுறதா இருக்குது. இது எவிடன்ஸ் பேஸ்டாக இருக்கிறதுனால எப்படி ஒரு விஷயம் கட் அண்ட் ரைட்டாக இங்கிலீஷ் மெடிசனில் வயிற்றில் போனால் இதை சாப்பிட்டு மாற்ற சாப்பிட்டா வயிற்றில் நின்றோம், காய்ச்சல் போனால் மாற்ற சாப்பிட்டா காய்ச்சல் நின்றோம், ஒரு இது பெயின் இருந்தால் ஒரு மாற்ற சாப்பிட்டா நிற்கும். அப்படி ஒரு இதாக ஒரு ப்ரூவனாக எவிடன்ஸ் பேஸ்டாக இருக்கிற மாதிரி ஃபிசியோதெரப்பி எவிடன்ஸ் பேஸ்டாக இருக்குது. இதை பண்ணால் இது சரியாகும்னு. ஒரு லிகமெண்ட் இன்ஜுரி நீல் ஆகிட்டா அதுக்கு ஸ்டாட்டிக் குவாட்ரிசெப்ஸ் எக்ஸசைஸ் பண்ணி அதுக்கு மேலே எஸ்எல்ஆர் பண்ணி எல்லாம் பண்ணி டோட்டலாக அவங்க திரும்ப ஸ்போர்ட்ஸ்குள்ளே போயிட முடியுது. அதே மாதிரி தான் ஒரு ஷோல்டரில் ஒரு இன்ஜுரி ஆனால் இல்லை ஃப்ரோசன் ஷோல்டர் வந்துட்டா இது மாதிரி எல்லா விஷயத்துக்கும் ஸ்போர்ட்ஸில் ஃபிசியோதெரப்பி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்படி ஸ்போர்ட்ஸில் இன்ஜுரி ஆனவங்க, ஸ்போர்ட்ஸில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தவங்க கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணலாம். ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிக்கு ஐஸ் ஒரு வரப்பிரசாதமாக இருக்குது. அப்புறம் ரெஸ்ட்டு, அப்புறம் க்ரப் பேண்டேஜு, அப்புறம் எலிவேட் பண்ணி படுத்துக்கிறது. இதை தவிர எக்ஸசைசஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்படி இருக்கிறது உங்களுக்கு நான் எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். இப்போ ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரினால் ஒரு இன்ஜுரி ஆகி கையை தூக்குனா வலி, சைடில் கொண்டு போய் தூக்குனா வலி, பின்னாடி கொண்டு போய் பிடிச்ச வலி, நைட் இந்த பக்கம் திரும்பி படுத்தா அம்மா போடுற இடத்துல வலி, இந்த மாதிரி அடசிவ் கேப்சுலைட்டிஸ், பெரியார்த்ரைட்டிஸ் ஆர் ஃப்ரோசன் ஷோல்டர் வந்துச்சுன்னா அவங்களுக்கான எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். ரொட்டேஷன் கிளாக் வைஸ், ரொட்டேஷன் ஆன்டி கிளாக் வைஸ், ஷோல்டர் பிரேசிங் எக்ஸசைஸ், அப்புறம் கையை தூக்கி 10 வரைக்கும் வச்சுருக்கிறது, கீழே போட்டு 10 வரைக்கும். இது மாதிரி 4 எக்ஸசைஸும் 7 தடவை பண்ணால் ஒரு செட்டு, அது மாதிரி 3 செட்டு 21 தடவை கூட பண்ணலாம். இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ் இருக்கிறவங்க எனக்கு கால் பண்ணலாம். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணுங்கிறவங்க எனக்கு கால் பண்ணலாம். ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரபிஸ் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். நன்றி.